இல்லைங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் லெவல் போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி வான் வந்து நிக்கு கூட போனது வந்து ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன அவ சூஸ் பண்ணலையே அப்படின்னு சரியான காண்டில் இருந்திருப்பான். அந்த காண்டோட தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான். அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் லெவல். அப்படியே ஜங்கு வாயினை பார்த்து சரியாக முறைச்சிட்டு வரான். மூஞ்ச பார்த்தாலே சரி இது செம்ம கானில் இருக்கான் அப்படின்னு. வாயனுக்கு கை காலெலாம் ஆட்டோமேட்டிக்காக நடங்குது. இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கு அவளை திரும்பி கூட பார்க்கல. அப்படியே அவன் பாட்டுக்கு மேலே ரூமுக்கு போயிட்டான். டோரா ஜங்குக்கு இப்படி கோவத்தில் வரதை பார்த்ததும், ஏவன் என்னாச்சு, என்ன பண்ணி தொலைஞ்ச அண்ணனை, ஏதாவது காண்டி தூட்டியா என்ன, அதான் இப்படி முறைச்சிட்டு போகிறானா, சொல்லுடி என்ன பண்ணி தொலைஞ்ச. நான் ஒன்றும் பண்ணல, நீ வேற. நீ ஒன்றும் பண்ணாமலாம் என் அண்ணன் இவ்வளோ கண்டாலாம் போக மாட்டான். ஏதோ பண்ணியிருக்க, சொல்லு என்ன பண்ண. நான் ஒன்றுமே பண்ணல. என் கிளாஸ்மேட் கூட நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னேன். அதுதான் இப்படி வந்து நிற்குது. இவ்வளோ கோவப்படுறாரு. நான் எப்படி ஒரு சமாதானப்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரில. சுத்தம் இதை வேற சொல்லிட்டியா, போப்போ என் அண்ணன் சரிகாலம் இருக்கான் அப்படின்னு அப்படியே சொல்லி விட்றா. இவ்வளோ ஜங்கு கூட ரூம் கிட்டே எட்டி பார்க்கலான்னு பார்க்குறா. ஆனால் ரூம் டோர் பூட்டி இருக்குது. என்றைக்குமே ஜங்குக்கு ரூமை லாக் பண்ண மாட்டான். இப்போ லாக் பண்ணியிருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. சரி கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்கலாம் அப்படின்னு அவளும் ரூமுக்கு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரா. வந்து பார்த்தா இன்னும் டோரா வாந்தி எடுத்துகிட்ருக்கா. இவளுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் வாமிட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு கீழே இறங்கி வந்தா. டோரா அவங்க அம்மா வேற. வேணுமா, சொல்லுங்கள் ஆண்டி, ஏதாவது ஒர்க் இருக்கா உனக்கு, படிக்க வேண்டியது இருக்கா என்ன. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்ன. டோரா பாரு வாமிட் பண்ணிகிட்டே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியா. ஆனால் நான் தான் கார் ஓட்ட தெரியாதே. ஜங்குக் மேலே தானே இருக்கான், அவனை போய் கூப்பிடு. அவனை கூட்டிகிட்டு 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போயிட்டாங்க. வான்னு பார்க்குறா. நான் போய் இப்போ இவனை கூப்பிட்டா இவன் வருவானா, கண்டிப்பாக வரமாட்டான். சரி ஆண்டி தானே கூப்பிட சொன்னாங்க, கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறா. போய் இப்போ கதவை தட்டவா வேண்டாமா அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. டோரா வேறு ரொம்ப வாமிட் பண்ணிகிட்ருக்காளா. இது சரிப்பட்டு வராது. கதவை தட்டிட வேண்டிதான். என்ன 4 திட்டு வரு அவ்வளோதானே, வாங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கதவை தட்டுறா. ஜங்குக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து கதவை திறக்கிறான். வாயனை பார்த்தது அப்படியே கதவை போட்டலான்னு போகிறதுக்குள்ள வானும் அப்படியே கதவை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. கையெடு கையெடுன்னு சொன்னேன், இல்லை கையோட நச்சிட்டு கதவை போட்டு எனக்கு தெரியாமல்ல. கையெடு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கையெட்டுன்னு சொன்னேன், காண்டு ஏற்றிட்டு இருக்காத வான், போ இங்கேருந்து ஓ உயிர். நான் ஒன்றும் எனக்காண்டியை கூப்பிட வரல. டோரா வாமிட் பண்ணிகிட்ருக்கா. ஆண்டி அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொன்னாங்க, அதை சொல்ல தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னதே கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வான்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டா. ஜங்குக்கு வானை முறைச்சி பார்த்துட்டு இந்த வர்றோம் அப்படின்னு கீழே இறங்கி வரான். வந்து பார்த்தா டோரா விடாமல் வாமிட் பண்ணிகிட்ருக்கா. என்னடியாச்சு, நேற்று டோரா சரக்கடிச்சியா, இன்னும் இறங்கலை என்னன்னு எனக்கே தெரில, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு அப்படியே வாயன் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே அவன் பார்க்குறான். வாயனை ஒரு முறை டோரா ஒரு முறை 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு, அவளை கூட்டிகிட்டு காருக்கு வா. சரி டோரா வா அப்படின்னு அவளை இழுத்துட்டு காருக்கு தான் வரா. காருக்கு வந்து அவளை அங்கே போட்டுட்டு வாயனும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கு 2 பேரையும் பார்த்துட்டு, 2 இருக்குது பாருங்கள் ஹிம்முசிங்க அப்படின்னு காரை அப்படியே ட்ரைவ் பண்ணுறான். வாயன் அப்போ கூட ஜங்குக்கிட்ட கேட்குறான், ஜங்கு ஜங்கு என்ன கோவமாக இருக்கீங்களா, பேசாத வாயை மூடிரு, எல்லாம் எப்போவுமே காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி விட்ருவோம் பார்த்துக்கோ, வாயை மூடிக்கிட்டு வா. சரி அப்படின்னு வாயனும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. டோராவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உள்ள டாக்டர் செக் பண்ணுறா அப்படின்னு அவளை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு வாயனுக்கா பயமாக இருக்குது, இவனை எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரிலையே அப்படின்னு. ஜங்கு ஜங்கு நான் சாரி, கோவப்படாதீங்க, ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க. நான் நான் அது என்ன வாயை மூடு, டென்ஷன் ஆக்காத, என்கிட்ட பேசாத, வாயை மூடிடு. ஐயோ ஜங்கு இப்படி பண்ணாதீங்க, உனக்கு நான் தான் முக்கியம் இல்லைல்ல. அவன் பேர் என்னது, நிக்கா நொக்கா அவன் தானே,
அந்த பையன் தானே உனக்கு முக்கியம், அவன்கிட்ட போய் பேசு. என்கிட்ட இதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, நல்லா பேசுகிறவளை வச்சுக்காதானே, காண்டாகுது, பேசாம இருறி அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு வாயினையும் ஜங்குக்கி கூப்பிடுறாங்க. 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போது டோரா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. வாயின் பார்க்குறா, எதுக்கு இவன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு ஜங்கு கிட்ட டாக்டர் கேட்குறாரு. நீங்கள் யார், இந்த பொண்ணோட லவ்வரா? ஐயோ சார், நான் லவ்வர்லாம் இல்லை, அவன் என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமாம், என் கூட பிறந்த தங்கச்சி தான். ஏன் ஏன் இப்போ இது கேட்குறீங்க, ஏன் லவரான்னு கேட்டிங்க? ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு டோராவை பார்க்குறாங்க. டோராவா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிகிட்டு இருக்கா. வாயின்னு பார்த்துட்டு என்ன சொல்லாதீங்கன்னு மண்டையாட்டுறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு என்ன அவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா, என்ன டாக்டர் சொல்லுங்கள், என்னாச்சு அவளுக்கு? இல்லை, உங்கள் சிஸ்டர் 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஜங்கு கூட தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே டோரா ஒரு மாதிரி பார்க்குறான். செம்ம கோவம் வந்துருச்சு. டாக்டரோட சட்டையை பிடிச்சி, ஷோ என்னையா சொல்கிற, என் தங்கச்சி கல்யாணமே ஆகலையா, எப்படியா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, அவளுக்கு இத்தனைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, அடிச்சு மூஞ்சி உடச்சிரும் போகிறோம் பார்த்துக்கோ. வேறு யாரோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை என் தங்கச்சியோட மாற்றி சொல்லாத, அவளுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம், நேற்று சரக்கடிச்சு ஒத்துக்காமல் இருக்குது, ஃபுட் பாய்சன் சொல்லு, என்ன ப்ரெக்னென்ட் தேவலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். வாயின் தான் பிடிச்சி இழுத்து, சும்மா இருங்க ஜங்கு, டாக்டர் எப்படி போய் சொல்லுவாங்க, நீ வாய முடியும் முதல்ல, நீ முதல்ல வாய முடு. ஓ என்னையா சொல்கிற, இங்கே பாரு தம்பி, நான் ஒன்றும் போய் சொல்ல, சந்தேகமாக இருந்தால் உன் தங்கச்சிட்டே கேட்டுக்கோ, உன் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், இந்த பாரு ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. வாயின் அதெல்லாம் பார்த்துட்டு, ஜங்குக்கு இது உண்மைதான், இது நம்ம டோராவோடது தான், அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, என் தங்கச்சி இப்படி அப்படிலாம் இருப்பா, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் இதில் அப்படி தான் இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படியே டோராவை பார்த்து ஜங்குக்கு அடிக்க போயிட்டான். வாயின் தான் பிடிச்சி இழுக்கிறா. சும்மா இருங்க, அடிக்காதீங்க, இங்கே வாங்க அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து வெளியில் தள்ளி விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க, அவளை அடித்தா மட்டும் எல்லாம் சரியாக போகிறதா, ஒன்றும் சரியாக போகிறது கிடையாது, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டிங்கிறங்க. நீ பேசாதடி, நீ முதல்ல வாய முடு, நீங்கள் ஃபஸ்ட்டு வாய முடுங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா கத்திக்கிட்டு வாயை மூடிட்டிங்க நல்லுங்க, அவட்ட ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்போம் சரியா? வந்துட்டார். கோவப்பட்டு அவளை அடித்தா மட்டும் எல்லாம் சரியாக போயிடுமாக்கோ, பேசாமல் இங்கே நல்லுங்க அப்படின்னு வாயின் டோராவை கூப்பிட்டு கேட்குறா, என்னடி ஆச்சு அப்படின்னு. அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி ஃபாரினில் ஒரு பையனை லவ் பண்ணா, அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. வானும் சரி இவ ஏமாந்துட்டா அப்படின்னு தெரியுது, இதுக்கு மேலே அவகிட்ட போய் என்னது சொல்ல அப்படின்னு ஒன்றும் சொல்லாமல் டோராவை காரில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டா. பின்னாடியே வாரான் ஜங்கு. என்ன சொன்னா, அவள் என்ன சொன்னா? ஐயோ ஜங்குக்கு அவள் ஏதோ ஒரு பையனை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அது இப்படி அவள் ஏமாறல, அவளுக்கான அறிவு இல்லையா? ஜங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் தான் சொல்கிறாள்ல ஏமாந்துட்டேன்னு சொல்கிறவகிட்ட திரும்ப போய் நம்ம என்னத்தை கேட்க முடியும்? ப்ரெக்னெண்ட்டில் வந்து நிற்கிறா, என்ன பண்ண நீ இதுக்கடுத்து யோசிக்கணும், ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு அதை பிடிச்சி இழுக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? எப்படி அவள், ஷோ எங்கள் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு சுற்றுருவாங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். உள்ள டோரா உட்காந்து அழுகிறா. எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே டோராட்ட வந்து கேட்குறா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இல்லை நான் அபார்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றா. சீரியஸாக நீ அபார்ட் பண்ண போறியா? ஆமாம் நான் பண்ண தான் போகிறேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அவனை மாதிரி ஒரு கேவலம் பிடிச்சவனோட குழந்தை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு டோரா சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து கத்திகிட்டு இருக்கான். என்னது அபார்ஷன் பண்ணுறது உனக்கு சாதாரண விஷயமா? உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடி, ஒருத்தர் நம்பி இப்படி கேவலமாக ஏமாந்துட்டு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டை கலைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு ஜங்கு கத்திட்டு இருக்கும்போது டோராக்கு அவ்வளோ தான் கோவம் வந்துருச்சு. அப்படியே ஜங்குக்கை பார்த்து, நீ மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத, நீ என்ன நல்லவன் நடிச்சிட்டு இருக்கியா? உன் மண்டவாள தண்டவாளம் எனக்கு என்ன நல்லா தெரியும், இந்த இருக்கால இந்த வானுக்கு தெரியாமனா இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருப்ப, லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி செடியூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க காசு கூட நீ ஏமாற்றிருக்க, அவங்களையும் ஏமாற்றி நடுத்தூரில் விட்டுருக்க. நீ பண்ண பாவமோ என்னமோ என்னையும் இப்போ அதே மாதிரி வந்து நிற்க வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள காரணம் நீ தான். எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருப்ப, அவங்க அப்பா அண்ணால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதான் உன் தங்கச்சிக்கு இந்த நிலமை. இப்போ மட்டும் நீ என்னை வாயின என்ன லவ்வாக பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை சும்மா செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுற, பாவம் அவளை ஏமாந்துட்டுருக்கா. இதுதான் இங்கே நடக்குது, எனக்கு என்ன இது தெரியாது நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு
டோரா இதை சொன்னதும் வாயன் அவள்லாம் உடச்சே போயிட்டா. அப்போ இவன் அவ்வளோ மோசமானவனா? அப்போ இத்தனை நாள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, என் பின்னாடி வந்தது, எனக்கு பாசம் கொடுத்தது, என்னை சுற்றி சுற்றி வந்தது, வெறும் என்னை ஏமாத்ததுக்காண்டி தானா? இப்போ என் மேலே ஒன்றும் இல்லையா அவருக்கு? இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்காரா? அப்போ நானும் இதை ஒரு லிஸ்ட்டில் ஒரு பொண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. டோரா சொல்கிறதுல உண்மை தான். பட் இருந்தாலும் அவனுக்கு எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரில. வாயன் ஒரு மாதிரி பார்க்குறான். வாயன் ஜங்குக்கோட மூஞ்சில் கூட முழிக்கல. அப்படியே திரும்பி உட்காந்துட்டு, ஏன் டோரா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஜங்குக்கு அப்படிப்பட்ட பையன்தானா? ஆமாம், ஏன்னா அப்படி தான். இத்தனை நாள் நான் உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்லலை? ஏன்னா நீ ரொம்ப சோகமாக இருந்த நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இவன் உங்ககிட்ட பேசி ஜாலியாக பேசுகிறது, உன்னை டீஸ் பண்ணுறது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நீ சிரிச்ச. அதான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் இவனை பற்றி. ஆனால் இவன் நீ நினைக்கிற மாதிரி நல்ல பையன் ஒன்றும் கிடையாது. சரியான ரவுடி, சரியான பொம்பளை பொறுக்கி. புரியுதா? நீ மட்டும் இல்லை, அவன் எந்த பொண்ணு பேசினாலும் பேசுவான், எந்த பொண்ணு கூப்பிட்டாலும் போவான். புரியுதா உனக்கு? என் அண்ணன் ஜங்குக்கு மட்டும் நம்பாத. இந்த உலகத்தில் நீ எந்த பையனாலும் நம்பிக்கோ. ஆனால் ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நீ நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஜங்குக் இருப்பான். உனக்கு புரியுதில்ல? இவன் இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் தெரியுமா? அந்த பாவம் தான். நான் ஒருத்தரை நம்பி போனேன், ஏமாந்துட்டு உட்காந்துருக்கேன். சரியா? அதுக்கு நான் அவனை மட்டுமே காரணம் சொல்ல முடியாது, ஏன் தப்பும் தான். சரியா? விடு, அவனெலாம் யோசிக்காத. நல்ல வேலை இப்போமே அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு வானிக்கிட்ட சொல்கிறான். ஆனாலும் அவனால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்பாட்டுக்கு கார்லேருந்து இறங்கி விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்கா. ஜங்குக்கு இப்போ வாயனை பிடிக்கவா இல்லை தங்கச்சியை பிடிக்கவான்னு தெரில. ஸோ அதனால் அவன் அப்படியே தங்கச்சியை பார்த்து, இப்போ என்னடி பண்ணணும் உனக்கு? எனக்கு அபார்ஷன் பண்ணிடு, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு இந்த குழந்தைய பெற்று வளர்க்க ஆரம்பித்தாலும் என்னால் எப்படி தனியாக வளர்க்க முடியும்? அம்மா அப்பாவால் இது எப்படி தாங்க முடியும்? நிச்சயமாக முடியாது. நான் அபார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றா. ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸில் தான் பண்ணலான்னு போகிறான். அப்போ திரும்பி வாயனை பார்க்குறான். அவள் அழுதுகிட்டே அங்கே ஓடிட்டுருக்கா. இருந்தாலும் அவளை போய் தடுக்கலை, அவளே வந்துடுவா அப்படின்னு. பாப்பாவை மட்டும், அதாவது தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு நேராக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். இது ஜங்குக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் போல். ஸோ அவளுக்கு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அவளும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறா. இருந்தாலும் ஜங்குக்கு மனசு இல்லை குழந்தைய இது பண்ணுறதுக்கு. அவன் போய் கேட்குறான், நீ குழந்தைய பெற்றாது குட்ரி, நானாவது வளர்த்துக்கிறேன் என்னோடய குழந்தைன்னு. நீ என்ன விளையாடுறியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அபார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அபார்ட் பண்ண போகிறா. அதுக்கடுத்து அவள் அபார்ட் பண்ணாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் டயர்டாக இருக்குது அப்படின்னு டோரா ரூம்குள்ளே போயிட்டா. ஜங்குக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே தனியாக நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஜங்குக் என்னம்மா இங்கே வா. என்ன 3 பேர் கிளம்பி போனீங்க? டோரா ரூம்குள்ளே போயிட்டா, நீ வர வயனுங்க? வயன் வரலையா? அவள் அப்போமே கிளம்பிட்டாளே. வீட்டுக்கு போகிறேன்னு தான் வந்தா, வரலையா அவள் அப்போ? வயன் வரல, நீயும் டோரா மட்டும்தான் வந்திருக்கீங்க. வயனுங்க? வயனை நான் எங்கே போனா? மணி 10 ஆச்சுடா. வயன் சின்ன பொண்ணு, எங்கடா விட்டுட்டு வந்த? இல்லைம்மா வீட்டுக்கு வந்துடுவாந்தம்மா நினச்சேன். அவள் இந்த ஊருக்கு புதுசுன்னு தெரியாதா ஜங்குக்? போய் தேடி கண்டுபிடி அப்புடின்னு சொன்னதும் ஜங்குக்கும் வேகமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான், அங்கே வாயன் இல்லை. சரி அவங்க அம்மா அப்பா கலருக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான், அங்கேயும் வாயன் இல்லை. அவன் பாட்டுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் வாயன் எங்கேயுமே இல்லை. அவனுக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் அப்படின்னு வாயனை தான் சுற்றி தேடிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மணி ஒரு மணி ஆயிருக்கும். இன்னுமே வாயனை காணோம். ஐயோ, வாயன் எங்கடி போனான் அப்படின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, போலீஸில் போய் நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க? நான் தான் ஒரு மாஃபியா வச்சேன், என்ன பிடிச்சிருவானுங்களே அப்படின்னு ஜங்குக்கோட அடியாளுக்கெலாம் கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை காணோம், தேடுங்க அப்படின்னு வாயனோட ஃபோட்டோ எல்லாருக்கும் அனுப்பி தேட சொல்கிறான். எல்லோரும் சுற்றி தேடிட்டு இருக்காங்க. வாயனோட பழைய வீடு, வாயனுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலு, வாயனோட ஃப்ரெண்ட்ஸு, நிக்கு வீட்டு கதவை கூட போய் தட்டுறானுங்க. நிக்கு கூட வாயனா நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேனே, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டான். ஜங்குக்கா ஐயோ எங்கடா போனேன் அப்படின்னு தான் இருக்குது. சுற்றி தேடிட்டு இருக்காங்க. இப்போ தான் டோரா அப்படியே கண்ணு முழிச்சு வெளியே வரா. வெளில வந்து பார்த்தா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என்னம்மா எல்லோரும் உட்காந்துருக்கீங்க?
ஏடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எல்லாம் முன்னாடி ஒன்றா போனீங்க, வானை மட்டும் எதுக்கு தனியாக விட்டீங்க? ஐயோ தனியாக ஓடியில் போனா சரி, அதுக்கு என்ன அவனை வீட்டுக்கு வரலையா? அவள் வரல, அவளை தேடி தான் ஜங்குக்கு போயிருக்கான். மணி பாரு 2 ஆயிடுச்சு. தேடிட்டே இருக்காங்க, ஆனால் வான் இன்னும் கிடைக்கவே இல்லையா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இன்னும் விஷயம் தெரியாது, தெரிஞ்சால் அவ்வளோதான் நம்மளை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டோராக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வான் எங்கே போயிருப்பாளோ அப்படின்னு. அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் இங்கே தேடுறான் தேடுறான் தேடுறான். காலையில் விடிஞ்சு போச்சு, வான் இன்னும் கிடைக்கல. அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நேராக வீட்டுக்கு தான் வரான். அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு வானை காணோம் அப்படின்னு. அப்படியே வீட்டு வாசலில் ரெடியாக இருக்காரு. ஜங்குக்கு வரதை பார்த்ததும், எங்கடா எங்கே வான் எங்க? அதுப்பா தேடி பார்த்தேன், அவன் எங்கேயுமே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு, ஸ்கூலு, அவங்க அம்மா அப்பா கல்லறை, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், வான் எங்கேயுமே இல்லை. அவங்க கெஸ்ட் ஹவுஸில் கூட நான் ஆளை விட்டு தேட சொன்னேன், அங்கேயும் வான் இல்லை. அவன் எங்கே போனானே தெரிலப்பா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டான். அவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வீட்டு வாசல் செருப்பு போட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வான் அப்படியே வீட்டு மாடியிலேருந்து அசால்ட்டாக இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கோட அப்பா ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆகி வான் அப்புன்னு கத்துறாரு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. ஜங்குக்கு கொண்டு ஓடி வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா வான் பாட்டுக்கு அசால்ட்டாக வீட்டு மாடி படியிலேருந்து அப்படியே ஏதோ செத்து போன கணக்கு இறங்கி வரா. அப்படியே வானை பார்த்ததும் தான் ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் மூச்சே வருது. வானை போய் ஹக் பண்ணிவிட்டு, வான்மா வான் நீ எங்கே போன? இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? நைட்டு ஃபுல்லாக எங்கடி இருந்த? எங்கே இருந்த சொல்லு. மாடியில் இருந்தேன். மாடியில் இருந்தியா? சொல்ல வேண்டாமா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சூசைட் பண்ணணுன்னு தோணுச்சா, அதான் சூசைட் பண்ணலான்னு மாடிப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படியே கீழே உட்காந்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டேன். அதான் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், தள்ளுங்க அப்படின்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. ஜங்குக்கெலாம் அப்படியே அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரியான கோவம். அப்படியே போய் கையை பிடிச்சிழுத்து, என்னடி நினச்சிட்ருக்க? உன்னை காணோன்னு நைட்டு ஃபுல்லாக நாய் அப்போயே எத்தனை பேர் அணைஞ்சிருக்கானுங்க தெரியுமா? எவ்வளோ பயந்து தெரியுமா? என்ன விளையாடுறியா? அசால்ட்டாக மாடிப்படியிலேருந்து இறங்கி வர கேட்டா மாடிப்படியில் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. பைத்தியமா நீ? எதுக்கு நீ சர்க்குலர் பண்ணிக்கணும்? எதுக்கு சாகணும் நீ? உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. நான் சாகுறேன் இல்லை என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிவிட்டு ஜங்குக்கோட கையையும் எடுத்து விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டா. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் முறைச்சி. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் பை சி லேட்டர், பாய்.